ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த டம்ளர் ரொம்ப சின்ன டம்ளர் தான். இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இது பட்டாணி பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அது பாருங்கள், இப்போ நல்லா பெருசாகி நல்லா ஊறிடுச்சு. அதோட 2 வரமிளகாய். நான் ரொம்ப காரம் சேர்க்கல, நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அதோட 2 வரமிளகாய் மட்டும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதில் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். வரமிளகாய் போட்டுட்டேன், காம்பு எடுத்துட்டேன். இதில் சுத்தமாக தண்ணியே சேர்க்க வேணாம், அது நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதே நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். தண்ணியே சேர்க்காமல் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் கோர்ஸாக அரைச்ச மாதிரி இருந்தால் தான் வடைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து முதல்ல போட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பை வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதை வந்து நான் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். இதில் இப்போ இருக்கப்பே லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. மிக்சியில் இருக்கிறப்பே இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் நான். ஒன்று பருப்பு பாருங்கள், அங்கங்கே அப்படியே தெரியும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். அரிசி மாவு எதுவுமே தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சாலே நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் வெளியே. வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது பச்சை மிளகாய் இருக்குல்ல, அது கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது 2 தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மாவு தான், பட் வந்துட்டு நான் 1 வெங்காயமே போடுறேன். ஏன்னா வந்துட்டு வெங்காயம் நிறையா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இதை பாருங்கள், பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தட்டி எண்ணெய் வந்து காய வச்சாச்சு. நான் டைமில் வந்துட்டு இப்படி தட்டி வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு நம்ம எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 மட்டும் போடலாம். டைமில் இதுவும் போட்டு டிஷ்யூ பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டா டக்குன்னு எடுத்து போடுறப்ப வசதியாக இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடானோன்னா கொஞ்சம் அடுப்பை ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருங்க. சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். லேசாக வந்து சும்மா ஒரு பிஞ்ச் போட்டு பாருங்கள், ஹீட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருக்குது, நம்ம இப்போ போட்டுடலாம். வந்துட்டு வடையை போட்டுடலாம். பிடிச்சி எனக்கே கொஞ்சம் பயம்தான், ட்ரைபாடில் வைக்கலையா. ஸோ செல்லையும் கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் இதாக இருக்குது, பயமாக இருக்குது. ஓகே, இதை கொஞ்சம் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுரு பார்க்கலாம். நான் வந்துட்டு அப்படியே லேசாக திருப்பி போடுங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அரிசி மாவுலாம் தேவையே இல்லை, இந்த மாதிரி அரைச்சாலே நம்மளுக்கு நல்லா வந்துடும். முக்கியமாக வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக, அதுவும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ எடுத்துடலாம், சரியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ எடுத்து டிஷ்யூவில் போட்டுருலாம். இப்போ நெக்ஸ்ட்டும் அப்படியே சைட் பை சைட் தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பபிள் அடங்கினோன்னே எடுத்துடணும். போட்டாச்சு. இப்போ நான் டம்ளர் காமிச்சேன்ல, இந்த சின்ன டம்ளரில் போடுறதுக்கே எனக்கு கரெக்டாக வந்து 11 வடை வந்திருக்கு, இந்த மாதிரி சைஸில். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. வீட்டில் பாருங்கள் ஃபுல்லாக நிறைய ஆனியன்ஸ் இருக்கு. ஆயிலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கும் இதுக்கும் அவ்வளோ பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை. ஆயிலும் அவ்வளோலாம் குடிக்கவே இல்லை. மெயினாக அரைக்கிறப்ப தண்ணியே ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினா அப்புறம் எண்ணெய் நிறையா குடிச்சிடும். ஸோ அது ஒரு டிப் மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அதான் சாப்பிட்றேன். ஆனியன் நிறைய இருக்கனால நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது.
ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.